ஹாய் எவ்ரிவன். உங்கள் லைஃப்பில் ப்ரேயர் டைம் அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இன்றைக்கே அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரேயர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ப்ரேயர் பண்ணுறது எப்படி அப்படின்னு மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் தெளிவாக எழுதியிருக்கு. மனுஷர் பார்க்குற விதமாக நீங்கள் ப்ரேயர் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்க அப்படின்னா மாயக்காரரை போல் நீங்கள் ப்ரேயர் பண்ணுறதா இருக்கும். உங்களுக்கான பலன் அங்கேயே முடிஞ்சிருச்சு. ஏன்னா மனுஷர் பார்க்குற விதமாக பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோக்கஸ் காட் கிட்ட கண்டிப்பாக இருக்காது. அப்போ எப்படி தான் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னா, ப்ரைவேட்டாக உங்கள் ரூம்குள்ளே போயிட்டு கதவை பூட்டிட்டு நீங்களும் கடவுளும் அவ்வளோதான். அந்த மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி காட் கிட்ட ப்ரேயர் பண்ணிங்கன்னா அந்தரங்கத்தில் பார்க்குற பிதா வெளியரங்கமாக உங்களுக்கு எல்லாரும் பார்க்குற விதமாக உங்களுக்கு அந்த பலனை அளிப்பார் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ப்ரேயர் பண்ணுறப்போ அண்ணாணிகளை போல் தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி ப்ரேயர் பண்ணாதீங்கன்னு இருக்குது. ஸோ பிதா கிட்ட ப்ரேயர் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக ஞானமாக அந்தரங்கத்தில் ப்ரேயர் பண்ணுங்கள். ஹாய் எவ்ரிவன். உங்கள் லைஃப்பில் ப்ரேயர் டைம் அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இன்றைக்கே அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரேயர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ப்ரேயர் பண்ணுறது எப்படி அப்படின்னு மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் தெளிவாக எழுதியிருக்கு. மனுஷர் பார்க்குற விதமாக நீங்கள் ப்ரேயர் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்க அப்படின்னா மாயக்காரரை போல் நீங்கள் ப்ரேயர் பண்ணுறதா இருக்கும். உங்களுக்கான பலன் அங்கேயே முடிஞ்சிருச்சு. ஏன்னா மனுஷர் பார்க்குற விதமாக பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோக்கஸ் காட் கிட்ட கண்டிப்பாக இருக்காது. அப்போ எப்படி தான் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னா, ப்ரைவேட்டாக உங்கள் ரூம்குள்ளே போயிட்டு கதவை பூட்டிட்டு நீங்களும் கடவுளும் அவ்வளோதான். அந்த மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி காட் கிட்ட ப்ரேயர் பண்ணிங்கன்னா அந்தரங்கத்தில் பார்க்குற பிதா வெளியரங்கமாக உங்களுக்கு எல்லாரும் பார்க்குற விதமாக உங்களுக்கு அந்த பலனை அளிப்பார் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ப்ரேயர் பண்ணுறப்போ அண்ணாணிகளை போல் தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி ப்ரேயர் பண்ணாதீங்கன்னு இருக்குது. ஸோ பிதா கிட்ட ப்ரேயர் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக ஞானமாக அந்தரங்கத்தில் ப்ரேயர் பண்ணுங்கள்.